மிலிட்ரி மேன். நான் தான் உங்க மிலிட்ரி மேன். மறக்காம அந்த பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற லைக் தான் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. புது முயற்சிங்கிறத விட உங்களுக்கு நிச்சயமா ஒரு புது அனுபவத்தை, இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு நான் நிச்சயமா நான் ஒரு கேரண்டி கொடுக்குறேன். நிச்சயமா சொல்றேன், இந்த கதை உங்க எல்லார் மனசுலயும் நீங்காத இடத்தை பிடிக்கும். ஒரு பெண்ணின் வலியும் ஒரு ஆணின் வலியும் அழகாக உணர்த்தும் ஒரு அழகான காவியம். மறக்காம பாருங்க. உங்க முழு ஆதரவையும் தாங்க. நான் உங்க மிலிட்ரி மேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். சரி, வீட்டுக்கு போவோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னமோ சொல்றாங்களே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரி, வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அந்த பொண்ணு யாரு? நம்ம வீட்டுல இருக்க அந்த பொண்ணு யாரு? நான் முகத்தையும் பார்த்ததில்ல. ஆனா அந்த குழந்தை என்ன மாதிரியே இருக்கான். நான் எந்த பொண்ணையும் காதலிக்கவும் இல்ல, கல்யாணமும் பண்ணல, குடும்பமும் நடத்தல. அதனால அது என் குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல, அது என் குழந்தை இல்ல. ஆனா அவன் என்ன மாதிரியே இருக்கான் அந்த பையன். அந்த பொண்ணு யாரு? அந்த பையனுக்கு அம்மா முகத்தை பார்த்தே ஆகணுமே. ஒரே வீட்டுல இருக்கும். ஆனா இன்னும் அந்த பொண்ணு முகத்தை காட்டவே இல்லையே. அம்மா அப்பாவும் என்கிட்ட எதுவும் மறைச்சது இல்ல. ஒரே குழப்பமா இருக்க. ஐயோ, பசிக்குது சொல்றானே. அத்தை அத்தை, ஐயோ சத்தம் கொடுக்கலையே. இரு ராஜா, நான் வரேன். இருமா, இந்த துணி மட்டும் நான் காய போட்டு வந்துடுறேன். ஐயோ, இவங்களா? ஐயோ, ராஜா கூப்பிடுறானே. இப்ப என்ன பண்ணு? இவன் என்ன மாதிரியே இருக்கானே. முடி வரைக்கும் என்ன மாதிரியே இருக்குது. எப்படி? நான் தான் கல்யாணம் முடியாத பையனாச்சா? நான் மிலிட்டரியில இருந்து இப்ப வந்திருக்கேன். ஒரே குழப்பமா இருக்க. எப்படி இவன் என்ன மாதிரியே இருக்கான்? ஒருவேளை இந்த பையன் அப்பா என்ன மாதிரி இருப்பாரோ, இந்த பையன் அவ அப்பா மாதிரி பிறந்திருக்கணும். அதான் இவன் ஏன் ஜாட தெரிஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. ஊவானா என்னடா? அதான் ஊவானா என்னது? அவனுக்கு பசிக்குதா? ஓ, அதுக்குத்தான் ஊவான்னு சொன்னானா? நீங்க ஏதாவது அவனுக்கு கொடுக்க வேண்டியதானே? அவன் பசிக்க போய் தானே கேட்கறான். ராஜா, வா, தாத்தா உனக்கு சாப்பாடு தர முடியா? ஐயோ, மானத்தை வாங்கிடுவான் போலுக்க. பால் குடி நிப்பாட்டி இருக்கணும் இவனுக்கெல்லாம். அம்மா உவாவா? ஏமா என்னமா கேட்கான்? அதே பசிக்குன்னு சொல்லதான் பாத்துக்க. பசிக்குன்னு சாப்பாடு கொடுக்க வேண்டியதானே? ஏமா சீக்கிரம் வாய மாத்துங்க, காய போட்டுட்டு. வரேங்க. ஐயோ, இரு உனக்கு. இல்லையே, இவன் ஏதோ ஒன்று கேட்ட மாதிரி வேற என்ன முள்ள கேட்கான். அப்படியே என்ன பார்த்த மாதிரியே இருக்கான்ப்பா. இவனை பார்த்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு. டேய் உவா, நான் பிஸ்கட் வாங்கி தரேன் வரியா? உவா உவாவா அப்படின்னா? டேய், அவன் இன்னும் பால் குடி மறக்கலடா. அதுக்குத்தான் இவ்வளவு உவா போட்டியடா நீ. டேய், தெளிவா பேசுற. இன்னும் உவா உவாவா? இன்னும் பால்வாடிக்கு போகணும். உவா உவாவா? ஏப்பா, அந்த பால் டப்பால பால் அடிச்சுட்டாங்க. அவனுக்கு ஒத்துக்கிடாது பாத்துக்க. அவனுக்கு ஒத்துக்காத நீங்க கொடுக்க மாட்டீங்களா? இல்லையா, அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு போறான். செல்ல கொடுத்து வச்சிருக்கிய? இல்லடா, தைப்பால் குடிக்க போலியில நல்ல திடகார்த்தமா, ஆரோக்கியமா, நோய் சக்தியோட, நல்ல மூல வளர்ச்சியோட இருக்கும். அதுக்குத்தான். அதுக்காக இவனுக்கு தான் 3 வயசு இருக்கும் போலுக்க. இன்னும் 1 மாசம் இருக்கு 3 வயசு ஆகுதுக்கு. 3 வயசு ஆயிட்டுடா. மானத்தை வாங்குத, மானத்தை. இரு உனக்கு இன்னைக்கு. ஓ, நீங்க அப்ப நிப்பாட்ட மாட்டியா? நாங்களும் முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியல. அதான் விட்டுட்டய்யா. விட்டுட்டு டப்பா பால் கொடுத்து பார்த்தோம், காய்ச்சல் வந்துட்டு. அதான் ஜவத்த கிடக்குன்னு விட்டாச்சு பாத்துக்க. இன்னும் அடுத்த தாய்ப்பால் குடிச்சிட்டாரு நீ. அவனுக்கு பசி அதிகமாயிட்டு போலுக்கு. ஏமா, அவனுக்கு பசி அதிகமாயிட்டு போலுக்கு. நீ துணி காய போட்டதெல்லாம் போதும் போ. சரிங்க மாமா.
அதுதான் உங்க அம்மாவா? என்ன அப்பான்னு கூப்பிடுதான், அவங்கள அம்மான்னு கூப்பிடுதான். என்னடா உறவு இது? அம்மா, நான் உங்ககிட்ட பேசணும், வாங்க. ஐயோ கேள்வி கேட்க போறான் போலுக்க. அம்மா, அப்பா, அப்பா. என்ன? அம்மா, உவா, உவா, உவா. சரி சரி சரி, நீ ஊவா குடிச்சிட்டே வா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஏமா அவன் குடும்பமா மதனி. சரிங்க மாமா. அம்மா கிட்ட இருந்தாலும் எவ்வளவு பவியமா இருக்கான். போமா, அவன் கொண்டு குடுமா போ. சரிங்க மாமா. அப்பா, சொல்லுடா. ஏதாவது என்கிட்ட மறைக்கீங்களா? இந்த பொண்ணு யாருப்பா? ஏன்டா திடீர்னு அப்படி ஒரு சந்தேகம் உனக்கு? இல்லப்பா, அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்ல. இங்க சொந்தக்கார பொண்ணுன்னு சொன்னீங்க. சொந்தக்கார பொண்ணு இல்லடா, அடைக்கலம் கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்தது, யாரும் இல்லாத புள்ள. அதான் இங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கா. இதுல என்னடா இருக்கு? அதெல்லாம் சரிதான்ப்பா. அந்த பையன் அப்பான்னு கூப்பிடுதான். அது ஒண்ணு இல்லையா, நீ இறந்துட்டேன்னு உன் போட்டோவை வீட்டுல மாட்டி வச்சிருந்தோம். நீ மிலிட்டரியில இறந்துட்டேன்னு எங்களுக்கு நியூஸ் வந்தது. சரி, உன் போட்டோவை மாட்டி வச்சிருந்தோம். இவனும் பிறந்தான் சின்ன வயசுல. உன் போட்டோ காட்டி நாங்க சரி நமக்கும் புள்ள இல்லையேன்னு அவனை அப்பா அப்பான்னு சொல்லி வளர்த்தோம். ஏன்னா அந்த பிள்ளைக்கும் யாரும் கிடையாது. அது உன் போட்டோ பார்த்து அப்பா அப்பான்னு நேர்ல வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டான் அப்பான்னு. சரிப்பா, அப்பான்னு கூப்பிட்டது இருக்கட்டும். அந்த பையன் உருவத்துல என்ன மாதிரியே இருக்கானே? உண்மை சொல்லுங்கப்பா, அந்த பையன் உருவத்துல என்ன மாதிரியே இருக்கானே? அப்படியா இருக்கான்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சரிப்பா, அந்த பொண்ணுக்கு புருஷன் யாரு? எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? எவ்வளவு நாள் இங்க இருக்க போறாங்க? அது அந்த பொண்ணை ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டான். அது பிள்ளைத்தாச்சோட இந்த ஊருக்கு வந்தது. அதுக்கு இப்ப யாரும் இல்ல, அவ இங்கதான் இருப்பா. நம்ம வீட்டுல வச்சுதான் குழந்தைலாம் பிறந்துச்சு. அது சரி, இருந்துட்டு போட்டு எனக்கு பிரச்சனை இல்லப்பா. எனக்கு அந்த பையன் மேலதான் சந்தேகமாவே இருக்கு. அப்படியே என்ன மாதிரியே இருக்கான்ப்பா. அது மட்டும் இல்ல, அவனை பார்க்கும் போதும் சரி தூக்கும் போதும் சரி எனக்கு அடுத்தவன் பிள்ளைய தூக்குன மாதிரியே ஃபீல் வரல. என் சொந்த ரத்தத்தை தூக்குன மாதிரி ஃபீல் வருது. அதான் கேட்கறேன். நான் மிலிட்டரியில தான் இருந்தேன். நான் திரும்பி வந்து பார்க்கும்போது 3 வயசுல வீட்டுல குழந்தை இருக்கு. அதான் சந்தேகத்துல கேட்டுட்டேன். சொல்லுங்கப்பா, அந்த பையன் என்ன மாதிரியே இருக்கான். முடி வரைக்கும் என்ன மாதிரியே இருக்கு. அது எப்படிப்பா? ஒருவேளை அந்த குழந்தைக்கு அப்பா ஒண்ணு மாதிரி இருப்பானோ என்னமோ. சரிப்பா, அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. எத்தனை நாளைக்கு இப்படி தனியா வாழ முடியும்? விட்டுட்டு போனவனை தேடி கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? அவன் இல்ல. ஏன்பா, அவனை தேடி பிடிச்சி அந்த பொண்ணு அவன் கூட அனுப்பி வைக்கிறான்லப்பா. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்குப்பா. ஆமா. ஏன்பா, பாவமா இல்லையாப்பா? சரி, மனைவி ஒதுக்கி வச்சிருக்கலாம். இவன் புள்ள இருக்குல்ல, புள்ள மாசத்துல இருந்து கூட்டு போகாம இருப்பான். அது தேடி பார்த்தோம், கிடைக்கல. சரிப்பா, அதுக்காக எத்தனை நாள் இந்த பொண்ணு இப்படி தனியா வாழும்? எனக்கு அந்த பிள்ளைக்கு 20 வயசு கூட இந்த மாதிரி தெரியலையே. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. அப்போ இன்னொரு கல்யாணத்தை தான் பண்ணி வைக்கலாம்லப்பா. கல்யாணம் தானே பண்ணி வச்சோன்னா, வேற எதுவும் சொல்லலையே. இத பத்தி இது பேசாத, அந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டான். இல்லப்பா, சின்ன பொண்ணா இருக்கு, அதான் கேட்டேன். பரவாயில்ல, இத பத்தி நம்ம பேசாத. அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? சின்ன பொண்ணா இருக்கு, ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான். இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா தப்பு இருக்குன்னு கேட்டேன். ஆனா பொண்ணு இருக்க வீடு தான் அழகா இருக்கு. முன்னாடி இது வீடு மாதிரியா இருந்தது, இப்பதான் வீடா இருக்குது. செடி முத்தம் நல்லா இருக்கு. இது ஏன் வண்டியாச்சே? இதுல நான் தள்ளிட்டு போனேன், இப்ப இந்த பையன் தள்ளிட்டு போறான். என்ன முடிச்சுட்டாரா முடிக்கலையா? அம்மா, நான் கிணத்துக்கு குளிக்க போயிட்டாரேன். என்ன முடிச்சுதா? அப்படி வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்லையாடா உனக்கு? இன்னொரு 10 வருஷம் போனா மீச முளைக்க போகுது. இவர் இன்னும் உவா பிடிச்சு தலைதாரு. வாங்க, மீச முளைக்கிறோம் சிரிப்பு வருது உனக்கு. இன்னும் ஓ பிடி பண்ணி நீ ஸ்கூலுக்கு போறியா? ஓ வேண்டாம், வீட்டுல உட்காந்துட்டு ஓ குடிச்சிட்டே இருக்கலாம்னு பாத்துட்ட. நாளையில இருந்து சொல்லிட்டேன், ஒழுங்கா பால்வாடிக்கு போகணும். அப்பா, ஆமா அப்பாதான். சரி வா, நான் அப்படி கடைக்கு போயிட்டு வருமா? நீங்க இருக்குன்னு தெரிஞ்சா கூட உனக்கு ட்ரெஸ் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். நீங்க இருக்கன்னு எனக்கு தெரியாது பத்தியா, அதான் ஒண்ணும் வாங்கிட்டு வரல. அப்பா, சரி சரி வா. உங்க அப்பனுக்கு உன் கூட வாழறதுக்கு கொடுத்து வைக்கலடா. அழகு போல பொண்டாட்டி, அழகான குழந்தை, அழகான வாழ்க்கை விட்டு உங்க அப்பா எங்க லூசுமா சுத்துறான்னு தெரியல. கேடுகட்ட பையன், அயோக்கிய பையன். உங்க அப்பனுக்கு குடுப்பனையே இல்லடா. ஆமா, உன்ன மாதிரி ஒரு பிள்ளை வாழறதுக்கு. சரி வா, தொலை இருக்க. நான் உன்னை அப்படி கடத்துல எல்லாம் கூட்டு போயிட்டு உனக்கு ட்ரெஸ் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். வா. சிரிக்கிற அழக பாரு. சாப்பிடுங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டு. இல்ல, நான் கடத்தருக்கு போறேன், இவனை கூட்டிட்டு போறேன். இல்ல, நேரம் ஆயிட்டுல, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல இருக்கட்டும், உங்களுக்கு பிடிக்குமேனு அம்மா சொன்னாங்கன்னு சமைச்சு வச்சிருக்கேன். சரிடா, நம்ம சாப்பிட்டு போமா? அடுத்த வாங்கின கொண்டுருவேன். நம்ம மனத்தை சேர்த்து வாங்கிடுவான். சிரிக்க வச்சு சிரிக்க.
சரி சாப்பாடு எடுத்து வைங்க, நான் சாப்பிடுறேன். இருங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். அம்மா பெரும்பாலும் சமைக்க மாட்டாங்க, அம்மாவுக்கு சமைக்க முடியாது. பரவாயில்ல, இப்ப வீட்டுல சாப்பாடுலாம் கிடைக்குதா? இந்த பையனும் இந்த அம்மாவும் இங்க வாழ்றாங்க. வீட்டை புதுப்பிக்கணும், வீட்டை கட்டணும், ஏகப்பட்ட பொறுப்பு வந்துட்டேன். இவங்கள தேடி யாரும் வரப்போறது இல்ல. அதனால வீட்டெல்லாம் புதுப்பிச்சாதான் முடியும். நம்ம புது வீடு கட்டுவோமா? நீ ஜாலியா விளையாடுறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்பா உனக்கு வீடு கட்டி தரேன். இவ்வளவு நாள் நான் மட்டும் தானே அப்படின்னு நினைச்சு அப்படியே போட்டுட்டேன். ஆனா இப்போ நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, அதனால அப்ப உங்களுக்கு வீடு சூப்பரா கட்டி தரேன். ஓ, கடைக்கு போவோம், சாப்பிட்டுட்டு போவோம். என்ன பாசமா இருக்கான் இவன், என்னையே அப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அப்பா இவ்வளவு சமைச்சீங்களா? சாப்பிடுங்க. ஒரு வேலையும் பாத்துக்கிட மாட்டேயா, எல்லா வேலையும் ஒத்தி தான் பாப்பா. அப்படி வீட்டெல்லாம் ஒதுங்க வச்சது இவ தான். பாதி மலையில இடிஞ்சு போச்சு வீடு, இவ தான் இருக்கிறத வச்சு கொத்தி பூசினா பாத்துக்க. அப்பா, நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்சப்போ வருமானத்துக்கு என்னப்பா பண்ணீங்க? இப்ப எதுக்குயா? நீ சந்தோஷமா சாப்பிடுயா. சொல்லுங்கப்பா, நான் இறந்துட்டேங்கப்போ வருமானத்துக்கு என்னப்பா பண்ணீங்க? இந்த புள்ளதான் கொஞ்சம் தையல் படிக்க வச்சேன், சின்ன பிள்ளைல வந்தா. தையல் படிக்க வச்சதுக்கு அப்புறம் வீட்டுல உட்காந்து தைப்பா. 10, 100, 200 கிடைக்கும். அதை வச்சுதான் எங்க பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. அதுல கிடைக்க வருமானத்தை வச்சுதான் அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி பூசணும். இல்லைன்னா இன்னத்துக்கு தரமட்டமா போயிருக்கும். சரிங்கம்மா. அம்மா, சீக்கிரம் நம்ம வீட்டை கட்டிடலாமா? வீடு கட்டினாலும் சந்தோஷமா இருக்கு. ஆமாயா, அவ வீடு கட்டினா ரொம்ப ஆசைப்படுவா பாத்துக்க. இவா வருமானம் பிள்ளைக்கும் எங்களுக்கு தான் போதுமானதா இருந்துச்சு. நீ முன்னாடி அனுப்புன பணம் கொஞ்சம் கையில இருந்தது, அதை வச்சுதான் இவளால எங்க கதை ஓடிச்சு. சரிம்மா, இது கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்னையா கவலை? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களம்மா. கஷ்டப்பட்டோம், ஆனா அந்த கஷ்டத்தை மாத்ததுக்கு இந்த புண்ணியவதி வந்தா. நீங்க சாப்பிடுங்க. சரி. டேய் வா, கொண்டா அப்பா ஊட்டி விடுதேன். அதானே, நீ தான் வயிற்று மூட்டை குடிச்சு தந்திருக்கிய, இரு கொஞ்சம் போல சாப்பிடு. வேணாமா, ஒழுங்கா சாப்பிட்டு சொல்லிட்டேன். வா, அப்பா ஊட்டி விட முடியா? ரொம்ப தேங்க்ஸ், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. நான் இல்லாதப்போ என் குடும்பத்தை, என் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துருக்கீங்க. சத்தியமா நான் இறந்துட்டோன்னே எங்க அம்மா அப்பா இருக்க மாட்டாங்கன்னு தான் நானும் நினைச்சேன். அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். என் அம்மா அப்பாவை திரும்ப பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவங்கள திரும்ப பார்க்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பெரிய இடத்துல பேசாதீங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? இல்ல, நீங்களும் சின்ன வயசு, இவன் குட்டி பையனா இருக்கான். உங்களை விட்டுட்டு போனவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவேன். தைரியமா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். நான் இங்க இருந்து போறதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சு உங்களை நல்லபடியா வாழ வச்சுட்டு போறேன். கெட்டவனா இருந்தாலும் அவனை என்னால திட்ட முடியும். வேலை வெட்டி இல்லைன்னா கூட ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். நீங்க சொல்லுங்க, அவன் யாரு? இல்ல, இவனை பார்க்க பாவமா இருக்கு, சின்ன பையன், எத்தனை நாளைக்கு அப்பா இல்லாம இருப்பான்? அது எவ்வளவு கஷ்டம். ஐயோ, இப்ப நான் இவருக்கு என்ன பதில் சொல்ல? அந்த பிள்ளைக்கு அப்பாவே இவர் தானே. இப்ப என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. உங்களை ஏமாத்தி விட்டுட்டு போனவன் யாரு? இவனுக்கு அப்பா யாருன்னு சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? எனக்கு தெரியாது, எல்லாம் மறந்து போச்சு. அது எப்படிங்க மறக்கும்? நிஜமாவே மறந்து போச்சு. இத பத்தி கேட்காதீங்க. ஏங்க, நீங்க எத்தனை நாள் இப்படி இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா வாழ முடியும்? ஒரு பிரச்சனை இல்ல, நான் இங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்பா அம்மா மாதிரி அத்தை மாமா இருக்காங்க, புள்ள இருக்கான். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? எங்க அம்மா அப்பாக்கு வயசு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும்ல? எங்க அம்மா அப்பாக்கு வயசு ரொம்ப ஆனதுக்கு அப்புறம் தான் நானே பிறந்தேன். எங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு கிட்ட இருக்கும் போது நான் பிறக்கவே செஞ்சேன். ரொம்ப நாளா குழந்தை இல்லாம அழுது ஊரா கோயிலா சுத்தி அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். என்ன நல்லா படிக்க வச்சாங்க கஷ்டப்பட்டு. ஆனா படிக்க வச்ச கையோட மிலிட்டரிக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே நீ மிலிட்டரிக்கு தான் போகணும்னு சொல்லி வளர்த்தாங்க. மொத்த புள்ளைய வளர்த்தாலும் அதை நாட்டுக்காக அர்ப்பணிச்ச நல்லவங்க. அவங்க கூட நீங்க இருக்கும்போது உங்களை எப்படி நாங்க வாழ வைக்காம இருக்க முடியும்? நான் இப்படி சொல்றது சங்கடமா தான் இருக்கு. அம்மா அப்பாக்கு எந்த நேரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வயசு கடந்து போச்சு. நீங்க அவங்கள நம்பி இங்க வாழ முடியாது. நான் மிலிட்டரிக்கு போயிருவேன். போயிட்டு மறுபடியும் உயிரோட வாரனா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது. நான் உண்மையை தாங்க சொல்றேன். நான் போயிட்டு வருவேனா வரமாட்டேனா இல்ல எதுன்னு சொல்ல முடியாது. அம்மா அப்பா காலம் வரைக்கும் தான் நம்மளால இங்க வருவேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பாக்கு எந்த நேரம்னாலும் நடக்கலாம். நீங்க இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அது எப்படி வாழ முடியும்? வீடு வாசல் வேற இல்ல. நான் வீடு வாசல் கட்டுறதுக்குலாம் ஏற்பாடு பண்றேன், அது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்க புருஷன் யாருன்னு சொல்லுங்க, நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன். நான் இன்னும் 1 மாசம் இருப்பேன். அதுக்குள்ள உங்க புருஷனை நான் கண்டுபிடிச்சு தரேன். ஐயோ, நான் இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அந்த புள்ளைக்கு அப்பாவே நீங்க தானே.
வேலை பாத்துருவாரோ? உங்க அப்பா தேடி கண்டுபிடிச்சுட்டாரு. ஆமா, அப்பாதான் அப்பாதான். அப்ப தூக்குங்கப்பா. அப்ப கைக்கு போமா. கடைக்கு போலாம். அப்பா ஒரு முத்தம் கூட. அப்பா அப்பா. சரிங்க, நான் இவனை கடைக்கு கூட்டு போயிட்டு வரேன். அதுக்குள்ள யோசித்து நல்ல முடிவா எடுங்க. யாருன்னு சொல்லுங்க, அவனை நான் தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஐயோ, இல்லாத ஒருத்தனை காட்டு காட்டுனா நான் எப்படி காட்ட முடியும்? அத்தை, அத்தை, அவர் என்னலாமோ சொல்றாரு, நான் எப்படி சமாளிக்க முடியும்? சரிம்மா, நாங்க இருக்கோம்ல, பாத்துக்கிட்டோம். ஆனா எக்காரத்து கொண்டோ உன்னை மட்டும் சொல்லிடாதம்மா. ஊருக்குள்ளேயும் அசிங்கமா போயிடும். அவனும் ஏத்துக்க மாட்டான். அவனுக்கும் அவமானமா போயிடும். யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டியா? என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன், காட்டி கொடுக்கவும் மாட்டேன். உன்னதம்மா முழுசா நம்பி இருக்கோம். அவன் இறந்து போயிட்டான்னு நினைச்சுதான் நாங்க இந்த மாதிரி பண்ணணும். இப்போ உன் வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆகி போச்சுதே. என் வாழ்க்கை ஒன்றும் கேள்விக்குறியெல்லாம் ஆகி போகல. அன்னைக்கு நீங்க மட்டும் அடைக்கலம் கொடுக்காம இருந்தா நான் இன்னைக்கு சீரழிஞ்சு சின்ன பெண்ணம்மா எப்படியோ போயிருப்பேன். பல பேருக்கு விருந்தா இருப்பேன். ஆனா நீங்க அடைக்கலம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு மன நிம்மதியோட சந்தோஷமா அந்த குழந்தையோட ஒரு அழகான அழகான நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. என் கந்த காலத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அது எப்படிம்மா உங்களை காட்டி கொடுக்க முடியுமாம்மா? காட்டி கொடுத்தா அந்த தெய்வம் என்ன மன்னிக்குமா? நான் செத்தாலும் அது வெளியில வராது. ரொம்ப நன்றிமா. இல்ல, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம்னு தான் உங்ககிட்ட ஐடியா தான் கேட்டேன். வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சு பாருமா. இவன் வேற இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான், நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். சரி சரி, நீங்க ரெண்டே டென்ஷன் எடுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது சமாளிச்சு பாக்குறேன். சரி, நீங்க மாத்திரை எல்லாம் போட்டுட்டீங்கல்ல, இருங்க நான் போய் மாத்திரையும் தண்ணி எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டீங்களா அத்தை? இப்பதாம்மா சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டுட்டோம். சரி, மாத்திரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க. நான் அதுக்குள்ள கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் துணி தைக்க வேண்டியிருக்கு, தச்சுட்டு வரேன் அத்தை. சரிம்மா, ஒட்டுமொத்த பாரத்தையும் உன் தள்ள வச்சுட்டோம்ல. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத்தை ராஜாவை பாத்தீங்களா? அப்பா அப்பான்னு அவர்கிட்ட நல்லா சேர ஆரம்பிச்சுட்டான். ஆமாமா. இதுக்கு மேல எனக்கு என்னத்தான் வேணும்? அவனுக்கு அப்பா கிடைச்சிட்டு போதும். நான் என் வாழ்க்கையை எப்படினாலும் பாத்துக்கிறேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாதுமா. எந்த பொண்ணு இப்படிப்பட்ட தியாகத்தை பண்ண மாட்டா. ஐயோ, நீங்க தான் எனக்கு தியாகம் பண்ணனீங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை எனக்கு கொடுத்தீங்க. உயிரை காப்பாத்ததை விட மானத்தை காப்பாத்ததுக்காக நான் ஓடி வந்தேன். யாருமே எனக்கு அடைக்கலம் கொடுக்கல, நீங்க கொடுத்தீங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த, நீங்க மனசை போட்டு குழப்பிக்கிடாதீங்க. என்னால எந்த பிரச்சனை உங்க பையனுக்கும் வராது, உங்க பேரப்பிள்ளைக்கும் வராது. நான் எப்போ தேவைப்பட்டதோ அப்ப நான் ஒதுங்கி போயிருவேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதானே வந்தேன். எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல, பயமும் இல்ல. சரிங்க அத்தை, நான் கொஞ்சம் வேலை கிடக்கு பாக்குறேன். நல்ல பொண்ணா இருக்கா. ஆமா, ஏங்க ஒருவேளை நம்ம பையனுக்கு உண்மை தெரிஞ்சிட்டுனா? இல்ல இல்ல, தெரியக்கூடாது தெரியக்கூடாது, இல்ல தெரியக்கூடாது. டேய், உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, அப்பா வாங்கி தரேன். டேய், ஐஸ் சாப்பிட உனக்கு சளி பிடிக்கும். வேற ஏதாவது லட்சம் வாங்குமா? அந்த சைடு காரு வண்டிலாம் இருந்துச்சு, அங்க போய் வாங்குவோம். இல்ல, உங்க அப்பனை நான் பார்த்தே ஆகணும்ல, என்ன மாதிரி இருந்திருக்கான். சரி சரி, வா நம்ம அந்த சைடு போய் உனக்கு வண்டி அப்புறம் வேற என்ன வாங்கலாம், துப்பாக்கி எல்லாம் வாங்கி தருமா? சரி வா.